ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிறைய விதமான ஏற்றங்களும் நிறைய விதமான இறக்கங்களும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு மீன ராசினியர்களுக்கு குருவின் அருளால் கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான யோகங்களும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம், அதுபோலவே எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மீன ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது குரு பயிற்சி விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் உங்களுடைய ராசியில இருப்பதால் உங்களுடைய மனதைரியம் நிச்சயமாக இதனால குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்துல பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் மனதில் ஒரு விதமான பயம் கண்டிப்பாக மீனம் ராசினியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. உங்கள் மீதான மன தைரியத்தை அதிகரித்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்கள் கண்டிப்பாக நீங்க யோகா, தியானம் இந்த மாதிரி பயிற்சிகளை தினந்தோறும் செய்து வருவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதியான தெளிவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்க பின்பற்றி பார்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். ராகு பகவான் லாபத்தில் வருவதால் அற்புதமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு அமையும். ஜென்மத்தில் சனி இருந்தாலும் நிறைய சவால்களை தைரியமாக செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது போலவே எந்த விஷயத்திலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல நஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது. பங்குச்சந்தை முதலீடு, வியாபார முதலீடுகளை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல தைரியமாக செய்யலாம். மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் தூக்கி போட்டாலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதன் மூலம் நல்ல லாபம், நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக மீனராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மாறும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மரண பயம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. நிறைய மீன ராசினியர்களுக்கு வாழ்க்கை பற்றின பயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்யணும், அதாவது அவங்களுடைய ஃபியூச்சரை நினைத்து நிறைய விதமான மனக்குழப்பத்துல நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயமாக இருந்தாலும் சரி நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிடும். நிறைய தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய சூழல் கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். வீடு, குடும்பம், வேலை, கணவன் மனைவி தொடர்பாக இருந்து வந்த பல்வேறு சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கி அற்புதமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அதாவது பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு மீனராசிரியர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே பிறக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு மீனராசினியர்களுக்கு புதிய வாழ்க்கையுடைய தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம்.
ஸோ இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் இந்த வருடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் சுப செய்தி இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். பணவரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். கை நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். இதனால மீனராசினியர்கள் செலவு செய்யும் பொழுது அதாவது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பணத்தை வீணாக செலவு செய்யாமல் தேவைக்கேற்ப செலவு செய்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பணத்தை நீங்க செலவு செய்து கொள்ளலாங்க. ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கட்டாயமாக நீங்க ஆளாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே அதீத நன்மை உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் விலகுவதால் சுப விரயங்கள் நிறையவே உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் செய்வது, வண்டி வாகனம் வாங்குவது, சுய தொழில் தொடங்குவது போன்ற யோகங்கள் சில ராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகலாம். 6ல் இருந்து கேது விலகுவதால் மறைமுகமாக இருந்து வந்த எதிரி பிரச்சனைகள், கடன்கள் இது அனைத்துமே இந்த காலகட்டத்துக்கு எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகளால் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி கிடைக்கக்கூடிய யோகங்கள் மீன ராசினியர்களுக்கு உண்டாகும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையலாம். குருவின் பார்வை இருப்பதால் மனக்கலக்கம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிடும். வெளிநாட்டில் இருந்து வந்த இன்னொரு நாட்டிற்கு செல்லக்கூடிய யோகங்கள் சில நேயர்களுக்கு நிச்சயமாய் ஏற்படும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மன துன்பங்கள் நிச்சயமா நீங்கிடும். திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக மீனராசினியர்களுக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குல தெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கிடும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுடைய திறமைக்கேற்றவாறு நீங்கள் செயல்பட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வாய்ப்பை கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். இந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நிறைய விதமான பாராட்டுகளும் நிறைய விதமான அங்கீகாரங்களும் நிறைய விதமான புகழ்களும் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்கள் வாழ்க்கை மிகுந்த அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மீன ராசினியர்கள் முருகப்பெருமானை மனதார மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மீனராசினியர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்களை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் தெய்வத்தின் அருளாலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.